திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய மக்களவைத் தேர்தலில் திமுகவின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. இதில் சில முக்கியமான தொகுதிகளில் நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் களத்தில் இறங்கியுள்ளார். குறிப்பாக ராமநாதபுரம் தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விரட்டி அடித்த காணொளி தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. செருப்பால் வீசிய காணொளிகளும் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஒரே ஒரு கருத்தை கொண்டு, ஒற்றை செங்கலை கொண்டு இத்தனை ஆண்டுகளாக பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஆட்சி திமுகவின் ஆட்சியா அல்லது அதிமுகவின் ஆட்சியா என்று கூட தெரியாமல் ஒரே செங்கலை எடுத்துக்கொண்டு விளம்பரம் படுத்தும் அளவிற்கான நடைமுறைகள் செய்யக்கூடிய வகையில்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிரச்சாரம் இருப்பதாகவும் கேளிக்கை தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது தொகுதியில் வேட்பாளர்களை ஆதரித்து வெற்றியடை செய்துவிட்டால் உங்களது தொகுதியில் மாதத்திற்கு 2 முறை வருகை தருவேன் என்றும் கூறியுள்ளார். ஆனால் அமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரது தொகுதியான சேப்பாக்கம் தொகுதியில் குடிப்பதற்கு கூட குடிநீர் இல்லாமல் வீதிகளில் பெண்கள் குடங்களை வைத்துக்கொண்டு போராட்டத்தை நடத்தி வருகிறார். முதலில் அவரது தொகுதியில் ஒழுங்காக பார்க்க வேண்டும் என்று இணையதளத்தில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு பதிலடிகளையும் கொடுத்துள்ளார். ராமநாதபுரம் தொகுதியில் நிச்சயமாக திமுக வெற்றியடையாது என்றும் தற்பொழுது கருத்துக்களையும் கூறியுள்ளார். ஏனென்றால் இதற்கு முன்பாக ராமநாதபுரம் தொகுதி எம்பியாக இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவரது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நவாஸ்கனி அவர்கள் நிச்சயமாக இந்த முறை வெற்றியடைய மாட்டார் என்றும், ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் உங்களை நம்பி நாங்கள் வாக்குகளை செலுத்தினோம், ஆனால் எங்களது வருமானங்கள் அனைத்தும் தற்பொழுது மிக மோசமான நிலைமைக்கு வந்துவிட்டது, குடிப்பதற்கு குடிநீர் கூட ராமநாதபுரத்தில் இல்லை என்பது தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. திமுகவின் வேட்பாளரை ஆதரித்து தற்பொழுது நவாஸ்கனி அவர்களை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வந்த காணொளிகள், விரட்டியடிக்க காணொளிகள் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். பொறுத்தது போதும், இனி திமுகவின் ஆட்சி வேணாம், ஓட்டுக்கு முன்பாக மக்களிடம் நல்ல விதமாக பேசுவார்கள், ஓட்டு பெற்றவுடன் அரியணையில் அமர்ந்தவுடன் மக்களை கேவலமாகவும் தரைக்குறைவாகவும் பேசுவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெட்டியில் உங்களது கடிதங்களை போடுங்கள், நிச்சயமாக உங்களது கடிதங்களில் உள்ள குறைகள் நீக்கப்படும் என்று ஸ்டாலின் அவர்கள் வீதியாக பிரச்சாரம் செய்தார். அந்த பெட்டி தற்பொழுது எங்கே இருக்கிறது என்பதையும் எடப்பாடி பழனிசாமி கேள்விகளை எழுப்பியுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ராமநாதபுரம் தொகுதி மக்கள் விரட்டியடித்தது சரியா என்பதை